தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ் கந்தர் மடத்திலுள்ள கட்சி அலுவலகத்தில் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். தமிழ் மக்களுடைய அரசியல் விடயங்கள் அணுகப்பட வேண்டும் என்று பொதுவான ஒரு கோரிக்கை ஒன்று வடகிழக்கு மக்கள் முன்வைக்கின்ற பொழுது அதை குழப்பி அடிக்கக்கூடிய வகையிலே அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தை தப்ப வைக்கக்கூடிய வகையிலே தென்னிலங்கையில இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பாத யாத்திரைகள் போராட்டங்கள் இப்படி பல விடயங்களை நடத்தி ஆட்சியில இருக்கக்கூடிய அரசாங்கத்தை சிங்கள தேசியவாதத்தை கூடுதலாக வலியுறுத்தக்கூடிய வகையிலே செயல்படுவதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் வரலாறு. கிடைக்க வேண்டிய நீதியின் அடிப்படையிலே கிடைக்க வேண்டிய விடயங்களை தமிழ் மக்களுக்கு கிடைக்காமல் பண்றதும் சிங்கள மக்கள் மட்டத்தில் கூடுதலாக தங்களுடைய செல்வாக்கை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வகையிலையும் ஆட்சியிலே இருந்த தரப்புகளும் எதிர்கட்சியிலே இருக்கிற சிங்கள தரப்புகளும் செயல்பட்டு வந்தன. அந்த பின்னணியிலே தான் இன்றைக்கு ராஜபக்சவுடைய பாத யாத்திரை அமைந்திருப்பது முக்கியமாக தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம். ராஜபக்சவை குறிவைக்கிறதை தாண்டி நாங்கள் ஒரு அரசியலுக்கு நாங்கள் போக போகிறோமா, வெறுமனே ராஜபக்ச தான் பிரச்சனையாக எங்கட மக்களுக்கு காட்டிக்கொண்டு இந்த அரசாங்கத்தை செய்ய வேண்டிய விடயங்களை செய்யாமல் இருப்பதற்கு நாங்கள் காப்பாற்ற போகின்றோமா? என்னால் வரப்போற காலகட்டங்களில் ராஜபக்ச குழப்புவர் என்றதுக்காக நாங்கள் இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி உண்மையிலே தமிழ் மக்களுக்கு வர வேண்டிய விடயங்கள் அரசியல் தீர்வாக இருக்கலாம், பொறுப்பு கூறலாக இருக்கலாம், அந்த விடயங்களை நாங்கள் கைவிட போறோமா?